ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஓரியோ கேக் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட்டை எடுத்துக்கோங்க. உள்ள இருக்க கிரீமை இப்படி தனியா பிரிச்சு வச்சிடுங்க. இப்போ பிஸ்கெட்ஸ் மட்டும் மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிருங்க. அப்பதான் லம்ஸ் இருக்காது. இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணிட்டே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாம நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பேட்டர் இருக்கணும். அப்பதான் கேக் ஸ்மூத்தா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல ஆயில இப்படி நல்லா கோட் பண்ணி வச்சிருங்க. இப்போ பேட்டரை இதுல ஊத்தி வச்சிரணும். பேக் பண்றதுக்காக ஆல்ரெடி நம்ம பிரஷர் குக்கரை இப்படி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல சாண்ட் இல்லனா சால்ட் போட்டு இப்போ இதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு பேனை மேல வச்சிடுங்க. இத ஒரு 20 to 30 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. விசில் எதுவும் போட வேண்டாம். அடுத்ததா நம்ம மேல ஃப்ராஸ்டிங்காக எடுத்து வச்சிருக்க கிரீம் கூட பால் பவுடரை ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் கொஞ்சமா மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் ரெடி ஆகிருக்கும். ஒரு நைஃப் இல்லனா ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி பாருங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் மேல சுகர் வாட்டரை இப்படி தடவி விடுங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ராஸ்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீமை மேல பூசி விட்டுருங்க. இதுக்கு மேல டாப்பிங்ஸா ஓரியோ பிஸ்கெட் இல்லனா கிட்கேட் இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாக்லேட்டை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், யம்மியான ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபுட் சட்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.